API வெர்ஷனிங் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இமேஜின் ஒரு ஸ்கூல் இருக்கு. இந்த இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 2025 எடிஷன் டெக்ஸ்ட் புக்கை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இயர் சிலபஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஸ்கூல் 2026 எடிஷன் டெக்ஸ்ட் புக்கை ரிலீஸ் பண்ணுது. இப்போ ஆல்ரெடி 2025 எடிஷன் யூஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற புக் எல்லாத்தையும் எடுத்து இனிமேல் இந்த புக் தான் யூஸ் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக இல்லை. ஹோல் ஸ்டூடெண்ட்ஸ் 2025 எடிஷனை கண்டினியூ பண்ணுவாங்க. நியூ ஸ்டூடெண்ட்ஸை 2026 எடிஷனை யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு எடிஷனும் கொஞ்ச காலம் கோஎக்ஸிஸ்ட் பண்ணும். இதுதான் API வெர்ஷனிங். ஜாவாலையும் அதே தான். சப்போஸ் V1 API ஆல்ரெடி லைவ்ல இருக்கு, பிசினஸ்க்கு புதுசா சேஞ்ச் வேணும், டைரக்டா V1 மாடிஃபை பண்ணா ஓல்டு மொபைல் ஆப்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் இன்டகிரேஷன் எல்லாம் பிரேக் ஆகும். அதனால ஸ்ப்ரிங் பூட்ல V2 API வெர்ஷன் கிரியேட் பண்ணுவோம். ஓல்டு கிளைண்ட்ஸ் V1 யூஸ் பண்ணுவாங்க, நியூ கிளைண்ட்ஸ் V2 யூஸ் பண்ணுவாங்க. மைக்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் V1 கிராஜுவலா ரிட்டையர் பண்ணலாம். ஸோ ஃபைனலா API வெர்ஷனிங்னா ரெசிஸ்டிங் கிளைண்ட்டை பிரேக் பண்ணாம நியூ சேஞ்சஸை இன்ட்ரடியூஸ் பண்ண மல்டிபிள் API வெர்ஷன் மெயின்டைன் பண்றது தான் நம்ம API வெர்ஷனிங்னு சொல்லுவோம். நாளைக்கு புது வீடியோவில் பார்ப்போம். பை.